தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். கொட்டி தீர்க்கும் கனமழை, வெள்ளக்காடான சாலைகள். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த சில நாட்களாகவே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. மட்டைப்பாறை புதூர், கொக்கம்பட்டி, காக்காவடி, செல்வநாயக்கனூர் உள்ளிட்ட கிராம மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலும் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. அந்த வழியாக வந்த லாரிகள் மற்றும் 3 கார்கள் மழைநீரில் சிக்கி பழுதானது. திருச்சி புறநகர் பகுதியான சமயபுரம், உத்தமர் கோவில், சிறுகனூர், புள்ளம்பாடி, தாளக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளில் 4 மணி நேரம் இடைவிடாது கனமழை கொட்டி தீர்த்தது. மழைநீர் வடிகால்களில் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். திருச்சி மாவட்டம் கொபாவளி கிராமத்தில் பெய்த மழையால் பழமையான புளியமரம் ஒன்று சாய்ந்து பைக்கில் சென்ற இளைஞர்கள் மீது விழுந்தது. இதில் அரியூர் கிராமத்தைச் சேர்ந்த சுரேந்தர்குமார், கோகுல் ஆகியோர் படுகாயமடைந்தனர். அவர்களை பொதுமக்கள் மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த மழையால் சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டியது. உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் வராக நதிக்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான படகு போட்டி ரத்து செய்யப்பட்டது. இந்த போட்டி வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. வாணியம்பாடி நியூ டவுன் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்தபடி சென்றன. இது ரயில் தானா இப்படி ஒழுகுது? ஓட்டை ரயிலால் மக்கள் அதிர்ச்சி. கோவை மயிலாடுதுறை இடையே ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது. திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர் வழியாக இந்த ரயில் செல்கிறது. வழக்கம் போல் மயிலாடுதுறையில் இருந்து கோவைக்கு ரயில் புறப்பட்டது. கரூர், ஈரோடு இடையே வந்தபோது பலத்த மழை கொட்டியது. D14 பெட்டியில் சலசலவென தண்ணீர் கொட்டியது பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ரயில் பெட்டியின் மையப்பகுதி, பக்கவாட்டு பகுதிகள் என பல இடங்களில் தண்ணீர் ஒழுகியது. ரயில் பெட்டியில் தண்ணீர் தேங்கியது. இதை தடுக்க பயணிகள் நூதன முறைகளை கையாண்டனர். வழக்கமாக பஸ்களில்தான் இப்படி ஒழுகும். இப்போது ரயில்களும் ஒழுக துவங்கிவிட்டன. வெயில், மழை, இடி, மின்னல் என எல்லாவற்றுக்கும் ரயில்தான் பாதுகாப்பாகவும் சௌகரியமாகவும் இருக்கும் என கருதிதான் ரயிலில் ஏறுகிறோம். இங்கேயும் இப்படி என்றால் என்ன செய்வது என்று ரயில் பயணிகள் கேள்வி எழுப்பினர். சமீபத்தில் கோவை டு சென்னை சென்ற சதாப்தி ரயிலிலும் மழைநீர் ஒழுகியது. அதற்குள் அடுத்த சம்பவம் நடந்துள்ளது. ரயில் பெட்டிகளை முறையாக பேண வேண்டும், பழுது நீக்கி பயன்படுத்த வேண்டும் என்று ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். 3 மணி நேரத்தில் மாறிய காட்சி, வீடுகளை சுற்றி நின்ற வெள்ளம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. அணைப்பாளையம் கிராமத்தில் இரவு நேரத்தில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. மக்கள் அங்கிருந்து வெளியேறி ரோட்டில் தஞ்சமடைந்தனர். அவர்களாகவே JCB இயந்திரம் ஏற்பாடு செய்து மழை நீரை அகற்றினர். சில வீடுகளில் பாத்திரங்கள், முக்கிய ஆவணங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. அரசு நிவாரணம் வழங்க வேண்டுமென ஊர் மக்கள் கோரிக்கை வைத்தனர்.
ரோடு விரிவாக்க பணியின் போது கழிவுநீர் கால்வாயை மூடிவிட்டனர். இதனால்தான் கிராமத்துக்குள் வெள்ளம் புகுந்தது என கூறினர். அரிசி பருப்பு எல்லாம் தண்ணியில போயிட்டு நாங்க என்ன வச்சு சோறுங்க இருக்கு இந்த பிள்ளைங்களை என்ன கூட போட்டு காமிக்கிறதா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அனப்பாளையங்கிற கிராமத்துல ஒரு 3 மணி நேரமா சுமார் மழை பெஞ்சு பயங்கரமான மழை. அதுல ஒரு 10 வீடாட்டம் பாதிக்கப்பட்டு இருக்கு. நிறைய பொருள் எல்லாம் போயிருக்கு. எதுன்னு பார்க்கல, இப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள தண்ணி எல்லாம் வெளியேற்றிட்டு இருக்கோம். பார்த்தாதான் தெரியும் என்னென்ன பொருள் போயிருக்கு அப்படின்ட்டு. 2-3 மணி நேரமா ஜேசிபிக்கு போறோம்னா அதுக்கப்புறம் தான் வண்டியெல்லாம் வந்து இப்பதான் சப்போர்ட் பண்ணி இப்பதான் தண்ணி வெளியே எடுத்திருக்காங்க. இப்பதான் தண்ணி வெளியே போயிட்டு இருக்குங்க சார். அரசு அதிகாரிங்க ஏதாவது வந்து சொன்னாங்களா? பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் ஆர்ஐயும் தாசில்தார் சாரும் வந்து ஜேசிபிக்கு போன் பண்ணி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜேசிபி வந்ததுங்க சார். அது வரைக்கும் எந்த வண்டியுமே வரல. அவங்க வந்து தான் அதுக்கு வரைக்கும் நாங்களே பசங்களெல்லாம் லோக்கல் பசங்களை வச்சு தண்ணி வெளியே எடுத்துக்கிட்டு இருந்தோம். அரசு அதிகாரிங்க வந்து தாசில்தாரும் ஆர்ஐ சாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜேசிபிக்கு போன் பண்ணி வரவழைச்சு இப்பதான் ஜேசிபி வந்து இது பண்ணி தண்ணி வெளியே எடுத்திருக்காங்க சார். உங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கு ஏதாவது பாதுகாப்பு ஸ்கூலுக்கு ஏதாவது திறந்து விட்டுருக்காங்க, அங்க போய் தங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடியிலயும் அந்த நூலக ஆஃபீஸ்லயும் திறந்து விட்டுருக்கேன், அங்க போய் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். உணவு ஏற்பாடு சரிங்க சார். இனிமேதான் இது வரைக்கும் எதுவும் ஒன்றும் தெரியல. தங்கறதுக்கு மட்டும் தான் அங்க போய் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அப்புறம் உணவு ஏற்பாடு ஏதாவது பண்ணிருக்காங்கன்னு தெரியல, பார்த்தாதான் சார். கோவை டாக்டர்கள் வீடுகளில் என்ஐஏ ரெய்டு. குண்டுவெடிப்பில் தொடர்பா? பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக கோவையில் என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமையின் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பெரிய சுப்பண்ண கவுண்டர் தெருவைச் சேர்ந்த டாக்டர் நகீம், சாய்பாபா காலனியைச் சேர்ந்த டாக்டர் ஜாஃபர் இக்பால் ஆகியோர் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையிட்டனர். இருவரின் செல்போன்களையும் அதிகாரிகள் கைப்பற்றி உள்ளனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. முன்னதாக பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலில் கடந்த மார்ச் 1 குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதில் தொடர்புடைய பயங்கரவாதிகள் முசாவிர் ஹுசைன், அப்துல் மதீன் ஆகியோர் கொல்கத்தாவில் பதுங்கியிருந்த போது என்ஐஏ கைது செய்தது. குண்டுவெடிப்பில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற கோணத்தில் விசாரணை விரிந்தது. அதன் ஒரு பகுதியாகவே கோவை டாக்டர்கள் வீடுகளிலும் சோதனை நடந்துள்ளது. ஆமாம், நான் RSS காரன் தான். எல்லாம் அங்குதான் படித்தேன். நீதிபதி ஓபன் டாக். கொல்கத்தா ஹைகோர்ட் நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் நேற்று ஓய்வு பெற்றார். பிரிவு உபச்சார விழாவின் போது தனது RSS உறவு பற்றிய உண்மையை உலகுக்கு சொல்லி அதிர வைத்தார். நீதிபதி சித்தரஞ்சன் பேசியது: நான் எனது உண்மையான அடையாளத்தை சொல்லப் போகிறேன். நான் ஒரு அமைப்புக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கிறேன். சிறுவயது முதல் இளம் வயது வரை அந்த அமைப்பில்தான் இருந்தேன். அங்குதான் தைரியத்தை கற்றேன். அனைவரையும் சமமாக மதிக்க கற்றேன். தேசபக்தி அங்கிருந்துதான் வந்தது. என்ன வேலை செய்தாலும் அர்ப்பணிப்பு வேண்டும் என்பதை அங்குதான் படித்தேன். ஆம், நான் RSS உறுப்பினராக இருந்தேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார். நீதிபதி ஆனதால் 37 ஆண்டுகளாக RSS அமைப்பில் இருந்து விலகி இருக்கிறேன். கம்யூனிஸ்ட் என்றாலும், பாரதிய ஜனதாவாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், திரிணாமுல் கட்சி என்றாலும் சரி, எல்லோரையும் நான் சமமாகவே நடத்தினேன். யார் மீதும் பாரபட்சம் காட்டவில்லை. எல்லோரிடமும் சமமாக நடந்து கொண்டேன். நீதிக்காக சட்டத்தை வளைக்கலாம், ஆனால் சட்டத்துக்காக நீதியை வளைக்க முடியாது என்பதில் உறுதியாக இருந்தேன் என்று நீதிபதி தாஸ் கூறினார். மீண்டும் RSS நிர்வாகிகள் தன்னை அழைத்தால் போவேன். என்னால் முடிந்த நல்ல காரியங்களை செய்வேன் என்றும் நீதிபதி சொன்னார். நீதிபதி தாஷின் சொந்த ஊர் ஒடிசா. 1986 வக்கீலாக பதிவு செய்தார். 1999 நீதிபதி ஆனார். ஒடிசாவில் கூடுதல் நீதிபதியாகவும் செஷன்ஸ் கோர்ட் நீதிபதியாகவும் இருந்தார். அக்டோபர் 2009 ஒடிசா ஹைகோர்ட் நீதிபதியானார். 2022 கொல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு மாற்றப்பட்டார். மக்களின் உணர்வுகளுக்கு திமுக மதிப்பளிக்க வேண்டும். பாஜக MLA வானதி சீனிவாசனின் அறிக்கை.
காடுகளையும் வன விலங்குகளையும் பாதுகாக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதற்கு நல்ல பலனும் கிடைத்துள்ளது. கடந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் யானைகள், புலிகள் உள்ளிட்ட காட்டு விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. காடுகளின் பரப்பும் அதிகரித்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் 20 யானை வழித்தடங்களை மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் கண்டறிந்துள்ளது. ஆனால் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு 42 வழித்தடங்களை கண்டறிந்துள்ளதாக கூறுகிறது. தமிழக அரசால் அடையாளம் காணப்பட்டுள்ள யானை வழித்தடங்களில் நெடுஞ்சாலைகள், தேயிலை தோட்டங்கள், குடியிருப்புகள், விவசாய நிலங்கள் மட்டுமல்லாது மக்கள் வசிக்கும் கிராமங்களும் உள்ளன. அப்பாவி மக்களின் நிலத்தை நோக்கத்துடன் 42 யானை வழித்தடங்களை கண்டறிந்ததாக கூறுவது கடும் கண்டனத்திற்குரியது. காலம் காலமாக பழங்குடியின மக்கள் வசிக்கும் இடத்தை பறிக்கும் நடவடிக்கைகளை திமுக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். யானை வழித்தடங்கள் தொடர்பாக இணையதள வாயிலாக கருத்து கேட்காமல் மக்களின் இருப்பிடத்திற்கு சென்று நேரடியாக கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்த வேண்டும். மக்களின் உணர்வுகளுக்கு திமுக அரசு மதிப்பளிக்க வேண்டும் என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சிலந்தி ஆற்றில் தடுப்பணை, பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் தாலுகா பெருகுடா எனும் இடத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டி வருகிறது. இந்த தடுப்பணையால் அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் தடுப்பணை கட்டுவது தொடர்பாக நாளிதழ்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரித்தது. தடுப்பணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் துறை, வனவிலங்குகள் வாரியத்திடம் கேரள அரசு அனுமதி பெற்றுள்ளதா என கேள்வி எழுப்பப்பட்டது. தடுப்பணை கட்டுவதற்கு உரிய அனுமதி பெறவில்லை என்றால் அந்த பணிகளை கேரள அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. மேலும் தடுப்பணை குறித்து கேரளா மற்றும் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று கூறி விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரம், பாஜக தலைவர்களுக்கு சம்மன். சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்ட நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடந்த மாதம் 6ஆம் தேதி 4 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் அவர்கள் பாஜக துணைத் தலைவரும் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளருமான நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் பணியாற்றிய ஊழியர்கள் என்பது தெரிந்தது. தேர்தல் செலவுகளுக்காக நயினார் நாகேந்திரன் உத்தரவின் பேரில் பணத்தை நெல்லைக்கு கொண்டு சென்றதாக கைது செய்யப்பட்டவர்கள் கூறினர். இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் உள்பட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக நேரில் ஆஜராகும்படி நயினார் நாகேந்திரனுக்கு சிபிசிஐடி ஏற்கனவே சம்மன் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகும்படி பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், பாஜக மாநில பொருளாளர் SR சேகருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. தேர்தல் பரப்புரைக்கான பணிகளில் இருப்பதால் இன்று ஆஜராக முடியாது என்றும் கால அவகாசம் கோரியும் வழக்கறிஞர் மூலம் தெரிவித்துள்ளனர். ஆளில்லா கடைக்குள் ஏன் போற, தட்டி கேட்ட வியாபாரிக்கு வெட்டு. தூத்துக்குடி சண்முகபுரத்தைச் சேர்ந்தவர் திசை கரைராஜா வஉசி மார்க்கெட்டில் பிளாஸ்டிக் பொருள் கடை வைத்துள்ளார். நேற்று மாலை இவரது கடை அருகே 6 ஆசாமிகள் வந்தனர். அருகில் இருந்த கடையின் உள்ளே யாரும் இல்லை. உள்ளே சென்ற ஆசாமிகள் திணை பாக்கெட்டுகளை எடுத்துள்ளனர். கடைக்கு உள்ளே ஆட்கள் யாரும் இல்லை, எப்படி நீங்க உள்ளே போய் பொருள் எடுக்கலாம் என கரைராஜா கேட்டுள்ளார். இதனால் ஆசாமிகளுக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் உண்டானது. திடீரென ஆசாமிகளில் ஒருவன் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து கரைராஜாவின் தலையில் வெட்டினான். தாக்குதல் நடத்திய ஒரு ஆசாமியை வியாபாரிகள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். எஞ்சிய 5 பேர் தப்பி ஓடிவிட்டனர். அவர்களை போலீசார் தேடுகின்றனர். தலையில் காயமடைந்த வியாபாரி திசைகரை ராஜா தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார்.
ஆள் இல்லைன்னு இல்லை ஜாமான் இல்லைன்னு சொல்கிறான். 8 மணி ஆகணும், 8 மணிக்கு நின்று வாங்கிட்டு போய் சொல்லி சரக்கு வர அடிட்டான்னு உள்ள நினைக்கிறேன். எத்தனை பேர்? 4 பேர். அடிச்சு ஓட்டாங்களோ? ஆமாம். போலீஸ் வந்தாங்க? போலீஸ் வந்தாங்களோ? ஆமாம். அங்கே கேட்டாங்க. சவுத்தில் சென்ட்ரல் அவங்க? சென்ட்ரல். சரி.